என்ன ஒரு கதை வணிகர். வடிவா சொல்லுங்க, வடிவா சொல்லுங்க. அந்த கதையை வடிவ அவர் வந்து. நான் வாசிக்கிறேன் ஐயா ஒரு பாடல். ம், திருச்சிற்றம்பலம். அமர்நீதி நாயனார் புராணம். சீரில் நீடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களியளி மலர்பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை மன்னும் அப்பதி வணிகர் தம் குலத்தினில் வந்தார் பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதலா எந்நிலத்திலும் உள்ளன வருவளத்தியல்பால் அந்நிலைக்கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார். சிந்தை செய்வது சிவன்களல் அல்லதொன்றில்லார் அந்திவன்னர்த்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவனம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். முக்கன் நக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லோர் மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கேத் தொக்க சுற்றமும் தாமும் வந்தணைந்தனர் தூயோர் வணங்கித் தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்தணைந்தனர் தூயோர் மருவும் அன்பொடு வணங்கினர் மணிகண்டர் நல்லோர் திருவிழாணி சேவித்து திருமடத்தடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்துரை நாளிடை ஒரு நாள் பிறைத்தளிர் சடை பெருந்தகை பெருந்திருநல்லோர் கரைக்களத்திரை கோவனப் பெருமை முன்காட்டி நிறைத்த அன்புடை தொண்டர்க்கு நீடருள் கொடுப்பான் மறைக்குலத்தொரு பிரமாசாரியின் வடிவாகி செய்ய புன்சடை கரந்ததோர் திருமுடிச் சிகையும் சைவ வெண்திரு நீற்று முண்டகத் தொழித்தொழைப்பும் மெய்யின் வெண்புரி நூலுடன் விளங்கு மான் தோலும் கையில் மன்னிய பவித்திர மரகதத் கதிரும் முஞ்சி நானுற முடிந்தது சாத்திய அறையில் தஞ்சமாமரை கோவன ஆடையின் தசையும் வஞ்சவல்வினை கருப்பரும் மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீளிலம் பொலிய கண்டவர்க்கு உருகாதலின் மனங்கரைந்துருகத் தொண்டர் அன்பெனும் தூநெறி வெளிப்படுப்பாராய் தண்டின் மீது இரு கோவன நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அமர்நீதியார் திருமடங்குருக வடிவு காண்டலும் மனத்தினும் மிக முகமலர்ந்தேம் கடிது வந்து எதிர் வணங்கி இம்மடத்தினில் காணும் படியிலாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னோ அடியனேன் செய்தது என்றனர் அமர்நீதி அன்பர் பேணும் அன்பரை நோக்கி நீர் பெருகி அடியார்க்கு ஊனும் மேன்மையும் ஊட்டி நல் கந்தைகள் உடைகள் யானர் வெண்கிளிக் கோவனம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனம் என்றனன் காணுதற்கரந்தோன் என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான்மறை நற்றவர் அமுது செய்தருள துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உளதால் இன்று நீரும் இங்கு அமுது செய்தருளும் என்றிரஞ்ச வணங்கும் அன்பரை நோக்கியம் மறையவர் இசைந்தே அணங்கு நீர் பொன்னி அடினான் வரமழை வாரினும் உணங்கு கோவனம் வைத்து நீர் தாரும் என்று ஒருவன் குணங்கொள் கோவனம் தண்டினில் அவிழ்த்தது கொடுப்பார் ஓங்கு அது கோவனம். சிவகுமார். அப்ப ஓகே. புரியுது. இப்ப இது வந்து அமர்நீதி நாயனார் வந்து அவர் அடியவர்களுக்கு தொண்டு செய்து கண்டு கொண்டிருக்கிறார். இவர் தன்னுடைய கோவணத்தை வச்சு தயார் பண்ணி கொடுக்கிறார்.
ஆமாம். அவர் வைத்துட்டு தேடினார் காணையில. இது எங்களுடைய ஓ, திருவோட்டு கதை தான். திருநீலகண்டனாருடைய திருவோடு மாதிரி இங்க கோவணத்தை கொடுத்தார். சரி. தேடினார் காணையில வந்த உடனே கோவணத்தை திருடி போட்டான்னு சொல்லிட்டார். அவர் என்ன ஆமாம். கொடுத்தாலும் வேண்டாம் என்று பிறகு ஏறி இருந்து சமப்படுத்தினார். தான் அமரநீதி நாயனாருடைய கதை. ஆம், ஆம் ஐயா. ம். இன்றைக்கு ஜூலை 1 இங்க கனடாவில் விடுமுறை நாள். இன்றைக்கு ஆணி உத்திரம். நடராஜ பெருமானுடைய அபிஷேகம். அபிஷேகம் தீர்த்தம் அபிஷேகம் ஆணி உத்திரம். இன்றைக்கு சப்தமி திதி. கனடாவில் பப்ளிக் ஹாலிடே இன்றைக்கு, செக்யூட்டரி ஹாலிடே. இன்றைக்கு நாங்கள் உபநிடத சிந்தனைகளை செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம் நாங்கள் இல்லையா. வந்துட்டு எங்களுடைய அந்த இதை பார்த்து கொண்டு போவோம் நினைக்கிறேன். அந்த சாந்தி பாடம் இருந்தா படியுங்க, நான் எடுக்கிறேன். நான் சகனாவது இதை படிச்சிங்க எடுத்தா எடுக்கலாம். ஓம் சகனா பவது சகனௌ புனஸ்து சக வீர்யம் கரவாவஹே தேஜஸ்வினாவதி நமஸ்தமஸ்து மா வித்விஷாவஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வா. சகனாபவதே, அது எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும். சகனோபுனக்தே, எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். காப்பாற்றலண்டா பே மினிமம் தாரது, போஷிக்கட்ட வேண்டா பே மேக்சிமம் தாரது. சகவீரியம் கரவாவகை, நாங்கள் இருவரும் சேர்ந்து வீரியத்துடன் உழைப்போமாக. தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை, தேஜஸ்வினாவதீதமஸ்து. இந்த எங்களுடைய உழைப்பு, இந்த படிப்பு தேஜஸ் ஒளி பொருந்தியதாக இருக்க வேண்டும். அதீதமஸ்து, அதை விட அதீதமாக அதற்கு அப்பாலானதாகவும் இருக்க வேண்டும். அஸ்து என்றா ஆகட்டும், ஆகட்டும். மா வித்விஷா வகை, அத்தோடு நாங்கள் ஒருவர் பகைக்காமல் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. யாராவது தமிழ் கவிஞர்கள் நல்ல கவிதையா படிக்கலாமே. ஓ சகதா நபவது சகதௌ புனது சகவீர்யம் கரவா வகை தேஜஸ்வி நாமதீத மஸ்து மகா விஸ்வா வகை. நாங்கள் உபநிடதங்கள்ல ஒவ்வொரு விதமான உத்திகளை பற்றி பார்த்து கொண்டிருந்த நாங்கள் இந்த ஈஸ்வரன் வரையில எங்களுக்கு உபநிடதத்துல ஒரு பகுதியை நாங்கள் குறிப்பிட்டினாங்கள். அதில் ஒரு பகுதியை எத்தனையோ வித்தைகளை பற்றி குறிப்பிட்டினாங்க. அதையும் பார்ப்போம், பார்த்தா தான் புரியும் அது. வேதாந்தம் கூறும் வித்தைகள் என்னது, உபநிடதம் கூறும் உத்திகள் என்றதை பற்றி பார்த்து நாங்கள் போன முறை. அப்ப அதுல ஒவ்வொரு விதமான ஒரு கதை மாதிரி ஒரு உத்தி, ஒரு சின்ன வழியை சொல்லும். அதாவது அறிய முடியாத ஒன்றை, காண முடியாத ஒன்றை, அனுபவிக்க முடியாத ஒன்றை அறிந்து கண்டு அனுபவித்தவர்கள்
மற்றவர்களுக்கு அதை உவமையூடாக கதையினூடாக சொல்லுகிறார்கள் ஒரு உத்திகள். அதில்தான் உண்டு பிரணவ வித்தை, உட்கீத வித்தை, காயத்ரி வித்தை, அக்ஷி வித்தை, பக்ஷி வித்தை, தகர வித்தை, மது வித்தை, பரஞ்சோதி வித்தை, பஞ்சாக்கினி வித்தை, பூமா வித்தை, சாண்டில்ய வித்தை, வைஸ்வானர வித்தை, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு. இது வித்தை என்ற பெயரோட வருகிறது. பிறகு அதுக்கு அங்கால விபூதியை பற்றி, ருத்ராட்சத்தை பற்றி, சந்நியாசத்தை பற்றி, பிராமணனை பற்றி, ஹோமம் அதை பற்றி, மற்றது ஒரு கிராஜுவேஷன் செரிமனி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்பீச் வந்து தைத்திரிய உபநிஷத்துலாம் இதெல்லாம் ஒவ்வொரு உத்திகள் வழிகாட்டுகள். இதுல அந்த ஹூஎஸ் பிராமணான்றதுக்கு வஜ்ர சூசிக உபனிஷத்துன்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து எங்களுடைய மாணவர் ஈஸ்வரன் நல்ல ஒரு பதிவொன்று பகிர்ந்திருந்தார். அதுக்கும் உபநிடத்தில் இருக்கிற ஒரு கதை, அந்த கதையினூடாக ஒரு கருத்து. இதெல்லாம் வந்து உண்மையை நோக்கி எம்மை நகர்த்துகின்ற உத்திகள், அவ்வளவுதான். இறைவனை நோக்கி உண்மையை நோக்கி நகர்த்துகின்ற உத்திகள். அப்ப அதை கொஞ்சம் பார்ப்போம் என்று யோசிச்சோம். அப்ப அதுல வந்து இது வந்து நினைக்கிறேன் இந்த உபநிடதம் வந்து என்னத்துல என்றால் சாமவேதத்துல இருக்கிற, பார்த்து சொல்றேன். சாந்தோக்கிய உபநிஷதம். இது சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்குது. இது ஒரு கதை வருகிறது. சத்யகாமோக ஜாபாலோ ஜபாலாம் மாதர மாமாந்திரஞாக்ஷக்ரே பிரம்மச்சரியம் பவதி விபஸ்யாமி கிங்கோத்ரோ நவஹமஸ்மீதி. கிம் கோத்ரோ, கிம் அண்டா எது, கோத்ரோ உன்னுடைய கோத்திரம் எது. சத்தியகாமன், வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. சத்தியகாமன் என்ற ஜாபாலன் தன் தாயாகிய ஜாபாலாவை அணுகி, அம்மா, மாணவனாக குருகுலத்தில் சென்று படிக்க விரும்புகின்றேன். நான் என்ன கோத்திரம், வம்சம் என்றான். இதுல தொடங்குது. இது உண்மையில இதை விட பெரிய கதை. ஏன் சத்தியகாமன் கூந்தல், அவர் வந்து அவருடைய பேர் மறந்து போனார். அவர் வந்து தன்னுடைய குருகுலத்துல அட்மிஷன் நடந்து கொண்டிருக்குது. அப்போ ஒரு கியூவிலே ஆக்கள் நின்று எல்லாம் பதிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய குருகுலத்துல படிப்பதற்கு. இவன் ஒரு சிறு பையன், இவன் தானும் போய் நிற்கிறான் அங்க. அப்ப அவனுடைய டேர்ன் வந்த உடனே அவர் கேட்பார், பையனே உன்னுடைய கோத்திரம் என்ன. இப்ப பர்த் சர்டிபிகேட் மாதிரி தான் அது. அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எத்தனையாம் ஆண்டு பிறந்தனி என்றெல்லாம் கேட்கறது இல்லை. அந்த கோத்திரம் கிம் கோத்திரம். அவருக்கு அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வயசு இருக்க வேணும் நினைக்கிறேன், அதை விட கூடுதலாக இருக்கலாம். அப்ப கேட்கிறார் கிம் கோத்ரோ என்று அவர் கேட்கிறார் இவனை. இவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன். சொல்றேன், நீ போய் அம்மாவை கேட்டுட்டு வா, அம்மாவை கேட்டுட்டு வான்னு நினைப்பேன். அவன் அம்மாட்ட வாரான். அவனுடைய பெயர் சத்தியகாமன். அவனுடைய உண்மை பெயர் சத்தியகாமனோ அல்லது கொடுக்கப்பட்ட பெயர் சத்தியகாமனோ சரி, சத்தியகாமன் என்றால் சத்தியத்தை விரும்புபவன், உண்மையை விரும்புபவன் என்று கருத்து. எங்களுக்கு தெரியும் இறைவனுக்கு உண்மை என்ற பெயர் ஒன்று உண்டு. மற்றது மெய், அதுக்கும் உண்மை என்ற இதன்று உண்டு. எங்களுடைய மெய்கண்ட சாத்திரம் என்றுதான் எங்களுடைய சைவ சித்தாந்த நூல்களையும் சொல்றது. அப்ப சத்தியகாமன் என்ற அந்த ஜாபாலன் தன்னுடைய தாயாகிய ஜாபாலாவை அணுகி, அப்ப இதுதான் போகுது இந்த கதை, இப்படி போகுது. கேட்கிறார், என்ன கேட்கிறார், அம்மா நான் படிக்க போறேன். சத்தியகாமோக ஜாபாலோ, சத்தியகாமன் என்கின்ற ஜாபாலன், ஜபாலாம் மாதர தாயாகிய மாதாவாகிய ஜானகி, மந்திரயான் சக்ரே பிரம்மச்சரியம் பவதி. நான்
மந்திரமண்டா இது மந்திரம் இல்லை. மந்திரமண்டா மந்திரம் என்று சொல்லுவார்கள். கோயில் தென்னிந்தியாவிலாம் கோயில்களை மந்திரம் என்று சொல்றது என்ன? துர்கா மந்திர், விஷ்ணு மந்திர், இங்கேயும் இருக்கு தானே மந்திர் என்று சொல்றது. அப்படி ஆமா ஐயா, கோயில்ல பிரயாங் மந்திரம். சக்ரே பிரம்மச்சரியம் பவதி. நான் அங்க மந்திரத்துல போய் அந்த கோயில், இந்த கோயில் எல்லாம் இது ஆச்சிரமம் போய் பிரம்மச்சரியம் பவதி, பிரம்மச்சாரியா இருக்க போறேன். பிரம்மச்சாரியண்டா தனியா இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது கல்யாணம் கட்டாம இருக்கிறது. பிரம்மச்சரியம்டா படிக்கிறது. மாணவனாக படிக்க போகிறேன். விபத்ஸ்யாமி கிங் கோத்ரோ நவஹமஸ்மீதி. நான் என்ன கோத்திரம், கோத்திரமண்டா என்ன வம்சம் அண்டது கண்டு அவர் கேட்கிறார். இதுதான் அவர் கேட்டது. ஏனெண்டா அவர் அட்மிஷனுக்கு போன இடத்துல அவரும் சொன்னவர் கௌதமர் நினைக்கிறார். அந்த முனிவர் கௌதமரா இருக்கவனும் பார்க்கணும். இப்ப அவர் என்ன சொல்றார் பாருங்க. சாஹைனம் உவாச. உவாசண்டா சொல்லுறது. பகவான் உவாச எல்லாம் வருமல்லோ. அர்ஜுன உவாச, உவாசண்டா சொல்றது. நாகமேதத் வேததாத ஜத் கோத்ரஸ் துவமசி பஹ்வஹம் சரந்தி பரிஷாரிணி யௌவனே துவாமலபே சாகமேதன்ன வேதஜத் கோத்ரஸ்வமசி ஜாபாலது நாமாஹமஸ்மி சஜ்ஜகாமோ நாமதுபமசி சஜ்ஜகாவ ஏவ ஜாபாலோ. அந்த காலத்து இந்த நிலையை சொல்லுது. என்ன சொல்லுது? அவள் இவனிடம் சொன்னதாவது ச ஹைனம் உவாச நாகமேதத் வேததாதஜத் கோத்ரஸ்வமசி. நீ என்ன கோத்திரம் என்று எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. பஹ்வஹம் சரந்தி பரிசாரிணி. பரிசாரிணி என்றா என்ன? பரிசாரகர் என்றா வேலை செய்கிறவர். பரிசாரிணி வேலைக்காரியாக பல இடங்கள்ல. சரம் என்றா அசைந்து தெரிதல், அசரம் என்றா அசையாம இருத்தல். பல இடங்கள்ல சரந்தி பரிசாரிணி யௌவனே இளமையில. நான் பல இடங்கள்ல வேலைக்காரியாக பல இல்லங்களில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது உன்னை பெற்றேன். வமலவே சாகமே தன்ன வேத ஜத்கோத்ரஸ்வமசி. அதால எனக்கு உன்னுடைய கோத்திரம் தெரியாது. இப்ப அந்த காலத்துல இருக்கிற ஒரு நிலையை சொல்லுது. இப்ப எல்லாம் சொல்றார்கள் தானே. இப்பவும் இந்த குருகுலங்கள்ல இதெல்லாம் நடக்குது. பொதுவாக இசை குருகுலம், கலாஷேத்திரம், இத்தனை இசை வல்லுநர்களுக்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. படிக்கின்ற பிள்ளைகளை எல்லாரையும் அபியூஸ் பண்றார்கள் என்று சொல்லி மீ டூ எல்லாம் வந்தது. அது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் திங். அந்த பெண் அந்த பல இல்லங்கள்ல பணி செய்திருந்த பொழுது எல்லாம் படிக்க வேத அத்தியனம் செய்கிற குடும்பங்கள் தான். ஆனா இருந்த பொழுது அவள் கருவுற்று பெற்றாள். அப்ப பலரும் அவளை அபியூஸ் மிஸ்யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். நான் என்ன கோத்திரம் என்பதை தெரிந்திருக்கவில்லை. அப்ப அது என்ன சொல்றாரு? ஜபாலா து அசி ஜபாலா து நாமா நாமா ஹமஸ்மி. அசி என்றது முதல் வந்துடும், தெரிந்திருக்க. அது வந்துடும். இல்லை என்றது அவர் திருந்தவில்லை. ஜாபாலா து நாம ஹமஸ்மி. என்னுடைய பெயர் ஜாபால. சஜ்ஜகானவோ நாம துவமசி. துவமண்டா நீ, தத் துவமண்டா நீ. அகம் என்றது நான். ஜாபாலா து நாம் அகம் அஸ்மி. என்னுடைய பெயர் ஜாபாலாவாக அஸ்மி என்றா இருக்கிறது. ஜாபாலா து நாம அகம் நாம அகம் அஸ்மி. அகம் என்றா நான். சத்யகாமோ நாம துவம் அசி. உன்னுடைய பெயர் சத்தியகாமனாக இருக்கிறது. ச சத்யகாம ஏவ ஜாபாலோ பிரவீதா இதி. நீ சொல்லு சத்தியகாம ஜாபாலன் என்றே சொல்வார். அதுக்கப்புறம் தான் ஜாபாலன் என்ற பெயர் வருகிறது. தகப்பன்ற பெயர் தெரியாதபடியினாலே தாயின் பெயரே தன்னுடைய பெயருக்கு சேர்த்து சொல்லுகின்ற வளமை வந்தது. தேவதாசி மரபிலே இது இருக்குது. MS சுப்புலட்சுமி தேவதாசி மரபு. அவருடைய MS என்பது மதுரை சுந்தர வடிவு சுப்புலட்சுமி. சுந்தர வடிவு. சுந்தர வடிவு என்பது சுப்புலட்சுமியுடைய அம்மாவினுடைய பெயர். அம்மாவினுடைய பெயரை இனிஷலாகவும் முதற் பெயராகவும் வைக்கின்ற மரபு தேவதாசி மரபில இருக்குது. ஏனென்றா அப்பா தெரியாது.
ஆனா உண்மை சுந்தர அப்பாவுண்ட பெயர் சுந்தர ஐயர். அவருடைய வைப்பாட்டியாக இருந்தவர் தான் சுந்தர வடிவு மதுரையில. அப்படிதான் இருந்தது. ஆனாலும் அந்த மரபிலே அவனுடைய எம்எஸ் என்பது சுந்தரம் ஐயரை குறிப்பதில்லை, சுந்தர வடிவு, மதுரை சுந்தர வடிவு சுப்புலட்சுமி. அதே மாதிரி இந்த மரபு அங்க வருது பாருங்க. இந்த அப்பா பெயர் தெரியாது, அப்ப அம்மா பெயரை சேர்த்து சொல்லு. என்னுடைய பெயர் ஜாபாலா, உனது பெயர் சத்தியகாமன், சத்தியகாம ஜாபாலன் என்றே சொல்லுவாய் என்று சொல்லுகிறேன். அடுத்தது வேற அதை வாசிக்க போறீங்களா? தமிழ்வாணன் வாசிங்க இருந்தா. सहरीदृत्मातं गौतमीत्योवाच ब्रह्मचार्यं भगवती वास्याम्युपेयं भगवतन्मती ஹாரித்ருமதம் ஹாரித்ருமதர் கௌதமமேத்யோ உவாச சொல்லுகிறார். இவன் என்ன செய்கிறான்? அத்தோடு அங்க ஹாரித்ருமதர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கௌதம முனிவரிடம் போய் சொல்லுகின்றான். பிரம்மச்சரியம் பஹ அதி வட்ஸ்யாம்புபேயாம் பகவந்தமிதி. உங்களிடம் பிரம்மச்சரியமானமாக வசிக்க விரும்பி வந்தேன் என்று சொல்லுகிறான். அடுத்தது பாருங்க, அங்கால வருது, வாசிங்க தர்மவான். तं होवाच किं गोत्रो नु सौम्याशीति सहोवाच नाहमेतद्देवता भो यद्गोत्रोऽहं मियप्रच्छम् मात्रं साम प्रत्यब्रवी बवलं चरन्ति परिचरिणी युवान् त्वां मल्बे सहमेतन्न वेद यद्गोत्रास्वमसि जपाल तु नामहं सम्मि सत्यकामो नाम त्वं सीति सोहासं सत्यकामो जबालोऽस्मि बोति அஹம் ஹோவாச கிங்கோத்ரோனு சோம்யாசீதி ச ஹோவாச. உவாசன்னு வருது, கேட்க சொல்லுகிறார். சித்தமழகியோனே, நீ எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவன் என்று அவனிடம் கேட்ட. அவன் சொல்லுகிறான், அதான் அது இருது. தஹும் ஹோவாச கிங்கோத்ரோனு சோம்யாசீதி ச ஹோவாச. என்ன சொல்ற? நாகமேதத் வேத போஜத் கோத்ரோஹும் ஹமஸ் யுச்சம் மாதரகும். ஐயரே, நான் என்ன கோத்திரம் என்பது அறியேன், எனக்கு தெரியாது. ந அகம் மே தத் வேத போ ஜத் கோத்ரு. நான் என்றால் இல்லை, அகம் என்றால் எனக்கு, என்னுடைய கோத்திரம் தெரியாது என்றதை சொல்றார். அப்ப என்ன செய்கிறார்? கோத்ரோகும் அமஸ்பிருச்சம் மாதரகும் சா மா. என்னுடைய தாயை கேட்டேன், என்னுடைய தாயை கேட்டேன். அவ என்ன சொல்றா? பிப்ரதீத் அகம் சரந்தி பரிசரணி யௌவனி. என்னை அவள் யௌவன காலத்துல, இளம காலத்துல வேலைக்காரியாக பணி செய்து இருந்த பொழுது பெற்றாள். பெற்றேன். அதுக்கு பிறகு துவாம் அலபே சா அகம் மேதன்ன, எனக்கும் தெரியாது என்று சொன்னார். நான் தெரியாது. வேத ஜத்கோத்திர சத்வமசி, நீ வேதத்துல எந்த வேத வைதிக கோத்திரம் என்று தெரியாது, இருக்கிறாய் என்று தெரியாது. ஜாபாலோது நாம ஹமஸ்மி சத்யகாமோ நாம துவமேசிதி. அப்ப தெரியாது, எனது பெயர் ஜாபாலா, உனது காமன் பெயர் சத்தியகாமன் என்று கூறினாள். நாம ஹமஸ்மி,
நாம அகம் அஸ்மி, என்னுடைய பெயராக இருக்கின்றது. நாம அகம் அஸ்மி. சத்யகாமோ நாம துவமசீதி சோஹும். சோ 2 தினம் வருது. சத்யகாமோ ஜாபா லோஸ்மி போ இதி. என்னுடைய பெயர் சத்தியகாம ஜாபாலன். அழகா சொல்லுகிறான். அப்ப எனக்கு என்ன கோத்திரம் என்று தெரியாது. என்னுடைய தாயார் பல இடங்களிலும் இளமை காலத்தில் வேலைக்காரியாக வேலை செய்து கொண்டிருந்த பொழுது என்னை பெற்றார். அவருக்கு தெரியாது. அவருடைய பெயர் ஜாபாலி, என்னுடைய பெயர் சத்தியகாமன். அப்படியான என்னுடைய பெயர் சத்தியகாம ஜாபால சொன்னேன். அடுத்ததையும் படிங்க. तं होवाच नैत ब्रह्मणो विवक्तुमर्हति समिदं सोमाहरपोत्वा नेशना सत्यदा इति तमुन्पन्यां कृशाम्बालं चतुहस्ताग निराक्रियो वाचेमोह सौम्यानुसंव्रजतीत अभिप्रस्तापयन्नुवाच नासाहर्णेन वर्तेयेति च हा वर्षगणं प्रवास तयादसहस्रं सम्पेदुः. இதுக்கு அவர் சொல்றார் உண்மையை. இதுக்கு அவர் அவனை நோக்கி கூறியதாவது உவாச அவர் சொல்றார் நைரத பிரம்மனோ விவக்துமர்ஹதி சமிதகும். உண்மையை இங்கனன் தெளிவுபட கூறுபவனை பிராமணன் அல்ல என்று கூறுவது தகுதி என்று. பிராமணன் என்பது யாரு? உண்மையை சொல்றது. உண்மையை உள்ளபடி சொல்லுகிறார். தனக்கு எவ்வளவு கீழ்நிலை இருந்தாலும், தனக்கு அட்மிஷன் கிடைக்காம போகும்னு தெரிஞ்சாலும் கூட, தன்னுடைய தெரியாலும் கூட உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறான். அதான் உண்மையை கூறுவதை பிராமணன் அல்லது கூறுவது தகுதி ஆகாது. அதான் சொல்ற நை தத பிராமணோ விபக்து மஹர்ஹதி என்று சொல்லுகிறேன். இதை கொண்டு இது கூறுவது தகுதியாகாது. திருப்பி சொல்றார். என்ன சொல்றார்? சோமியாஹரோப. சோமியாண்டா அழகியவனே என்று கருத்து. முதலும் பெறுதல் வந்த சோமியாண்டது இங்கேயும் பெரும் பாருங்க. இங்கே வந்தது சோம்யா சீதி சகோவாஸ் என்று வருது. இங்கேயும் அதே மாதிரி வரும் பாருங்க. அழகியவன். சோம்யா ஹரோப. சௌமியம் என்று சொல்லுவார்கள். சௌமியம் சௌமியா என்று சொல்லுவார்கள் அந்த அழகு. துவானேஷேச சமித்தகும். சமித்துக்களை கொண்டு வா என்று சொல்றேன். சமித்துக்களை உமத்துக்காக கொண்டு வா என்று சொல்றார். என்னத்துக்கு சமித்தை கொண்டு வர என்று சொல்ற? சோம் ரோப துவானேஷேன சஜ்ஜாதகா இதி தமுபனீய கிருசா நாம பலானாம் சதுசதாம். பார்த்து தான் பொருள் எடுக்க வேண்டும். சமித்து கோமத்துக்கான உரகை கொண்டு வா, உனக்கு உபநயனம் செய்விக்கிறேன், நீ சத்தியத்திலிருந்து விலகவில்லை என்ற. நான் உனக்கு உபநயனம் செய்கிறேன், நீ சத்தியத்திலிருந்து விலகவில்லை. அது சுருக்கமா சொல்லிட்டுனா இதுல நிறைய வார்த்தை போட்டிருக்கு. இது வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா தான் தெரியும். தருண்வானன் ஏதாவது வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கா அவங்கள்ட்ட? வேர்ட் டு வேர்ட்ல இங்கிலீஷ்லாம் அந்த சம்மரி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் எப்படி? இந்த word இதுல பின்னால இந்த சொற்பொருளை பார்க்கறதுக்கு வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கும்னு கேட்கிறேன். இல்ல அந்த நான் ஒரு வெப்சைட்ல அந்த வாட்ச் இருக்கிறேன். அதுல இல்லை என்ன. என்ற இதோட சமஸ்கிருதம் கொஞ்சம் பார்த்துடல. இங்கால சோம்யா ஹரோபத்வானேஷே ந சஜ்ஜாதகா இதி தமுபனீய கிருசானாபபலானாம் சதுசதாஹ
இராக்ருத்யோ வாசாயமா சோம்யானுசம்பிரஜயதி தா அபிப்பிரஸ்தாபயன்னுவாச. உவாசன்றது சொல்றது, உண்மையை சொல்றது. நாசஹஸ்வேன வர்தேதி சஹ வருஷகணம் புரோவாசதா ஜதா சஹஸ்ரஹம் சம்பேதே. வாட்ச் எல்லாம் சொல்றது ஐயா. உவாச்சன்னா சொல்லு. வாட்ச் நீ சத்தியத்திலிருந்து விலகவில்லை என்று சொல்லி. இவர் சத்தியகாமால ஜாமாலனும் பிறகு ஒரு ரிஷியாக வாரார். அவர் சொன்ன உபநிடதங்களும் இருக்குது. அதே சாந்தோக்கிய உபநிடத்திலே அவர் பிறகு அவற்றை வேர்ட்ஸ் எல்லாம் பிறகு நிறைய. இது அந்த காலத்தை இருந்த ஒரு அந்த காலத்தில் இந்த நிலைமை மட்டுமல்ல, ஒரு மேலான தன்மையையும் கொடுது. ஒருவனை அவனுடைய பிறப்பை வைத்து சொல்ல முடியாது. நீ இவன் என்று சொல்ல முடியாது. அவனுடைய தன்மையை வைத்து, த பிரம்மனிசம் நாட் பை த பேர்த் பட் பை த குவாலிட்டி என்றது விளங்குது. அவனுடைய தகுதியை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது என்றது முதல் விளங்குது. இரண்டாவது, அந்த தகுதி உடையவர்களுக்கு உபநயனம் செய்து பூநூல் போடலாம் என்றதும் விளங்குது இல்லையா? பூநூல் போடலாம் என்பதும் விளங்குது. பூநூல் அந்த காலத்துல அடையாளம் என்னென்று கேட்டா, மாணவனுக்கு அடையாளம் பூநூல், மாணவருக்கு அடையாளம் பூநூல். மற்றது அந்த ஒரு முறையான படிப்பை படித்தவருக்கு அடையாளம் பூநூல். என்ன சொல்றது, ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லுவார்கள் தானே. who has the formal educationக்கு படிச்சு கொண்டிருக்கிறவருக்கும் நூல் தான் அடையாளம், படிச்சு முடிச்சவருக்கும் நூல் தான் அடையாளம். படிச்சு கொண்டிருக்கிறவருக்கு 30 நூல் மிக மெலிதாக 3 நூலோட இருக்கும். படிச்சு முடித்தவருக்கு 21 விலையோட பெருசா தடிச்சிருக்கும் இல்லையா? சொல்லுவாங்க ஐயா, திருமணம் செஞ்ச பிராமணனுக்கு தடிச்ச நூல் போடுவாங்க. எல்லாம் அதுதான் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனா போச்சு. ஒரே நாள்லயே சிவதீட்சை, சமய தீட்சை, பெரிய கேவலமா இருக்கு. ஒரே நாள்லயே சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆட்சியாபிரியோசகம் செய்து உருவாக்குற அவலத்தை பாக்குறோம். அதுக்கும் வடிவா நோட்டீஸ் அடிச்சு முந்தி ஆச்சாரிய அபிஷேக விழாண்டு வரும். இப்ப எல்லாம் வடிவா போட்டு தீட்சை, ஆட்சியாபிரியோ எல்லாம் சேர்த்து வருது. ஒவ்வொன்றும் எத்தனையோ வருடங்கள் செய்துதான் அடுத்த நிலை வர வேணும். என்ன செய்கிறது? தாரவும் குருவும் தலையெழுத்து, எங்கட தவப்பதன் குறைவு. அதனாலதான் ஆலயங்கள் மற்ற இடங்கள்ல பல அனர்த்தங்கள், கூத்துக்கள் எல்லாம் நடக்கிறது. நாங்களும் அதையே தானே பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பூநூல் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு அடையாளம். அப்ப அந்த ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள பிராமணர் வந்துடுவார்கள், சத்திரியர் வந்துடுவார்கள், வில்வித்தை, வாழ்வித்தை, அரசு அதெல்லாம் படிக்கிறது. வைசியர்கள், வியாபாரிகள் அவை எல்லாரும் வந்துடுவார்கள். சூத்திரர்கள்ல ஸ்கில் லேபரர்ஸும் வந்துடுவார்கள். ஸ்கில் லேபரர்ஸ் என்றால் ஒரு துறை சம்பந்தமானது. உங்களுக்கு தெரியும், பொற்கொள்ளர்கள் பூநூல் போடுறது, மரவேலை செய்கிறவர்கள் பூநூல் போடுறது, சிற்பிகள் பூநூல் போடுற வளமை எல்லாம் இருக்குல்ல, இருக்கோ இல்லையா? இருக்கு. ஆசாரிகள் பூநூல் போடுவாங்க, பூநூல் போடுறதெல்லாம் இருக்குது. அப்ப அதெல்லாம் ஸ்கில் லேபர், அதுல முறையான கல்வி. அன்ஸ்கில் லேபரஸுக்கு தான் பூநூல் இல்லை. ஒரு முறையான படிப்பையும் செய்யாம கிடைச்ச வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கணும் தானே. அன்ஸ்கில் லேபரஸ் விளங்குதா சொல்றது உங்களுக்கு? சமூக நிலை இது புறப்பால சொல்லல. அன்ஸ்கில் லேபரஸ், அதாவது எந்த ஒரு துறை சார்ந்த கல்வியையும், ஒரு தொழில்துறையோ அல்லது வேற ஒரு துறை சார்ந்த கல்வியையும் பூர்த்தி செய்யாமல் கிடைத்ததை செய்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற அன்ஸ்கில் லேபரஸுக்கு தான் அந்த நாளில பூநூல் இல்லை. பட்ட எல்லாருக்கும் பூநூல் இருந்தது. அதான் பூநூல் அடையாளம். பூநூல் கல்விக்கு அறிகுறி, கற்றவனுக்கு கல்விக்கு அறிகுறியாக இருந்தது. அவ்வளவுதான். பிரம்மசத்திரிய வைசிய 3 வர்ணத்தாரும் சூத்திரர்கள்ல ஸ்கில் ஆக்கள் முறையான எஜுகேஷன் பெற்று எல்லாருமே போடுவார். அது எங்களுடைய ஆகமங்கள்லயும் இருக்கு, சைவ சமய நெறி அது எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப அந்த நாளையில அது பூநூல் அதனுடைய அடையாளம். மற்றது பிராமணனுடைய அடையாளம் குவாலிட்டி. அதான் வள்ளுவர் சொன்னார், அந்தனர் என்போர் அறவோர். இதுல சத்தியத்தை சொல்லுபவர்களை சொன்னார். பொய் சொல்ற இதுல இப்படி உண்மையை உண்மையாக சொல்லுபவன்
நீ பிராமணன் இல்லை என்று சொல்ல முடியாது. அதான் அவர் சொல்றார். உண்மையை இங்கனம் தெளிவுபட கூறுபவனை பிராமணன் அல்ல என்று சொல்வது தகுதி அன்று என்று சொல்லி சொல்றார். அப்ப அவனை சேர்த்து அவனை ஹோமத்துக்கு சமைத்த கொண்டு வா, நான் உனக்கு பூநூல் போடுறேன். பூநூல் வந்து இனிஷியேஷன் என்று த ஃபார்மல் எடியூகேஷன். அங்க போய் குருகுலத்துல போகைக்குள்ள பூநூல் போட்டு அவைய இனிஷியேட் பண்றது. இனிஷியேட் முடிக்க பூநூல் போடிக்க காயத்ரி மந்திரம் சொல்லுவார்கள். காயத்ரி மந்திரம் சொல்லி போட்டு அவைக்கு அனுஷ்டானம் சொல்லிக் கொடுப்பார்கள். சந்தியா வந்தின அது ஒவ்வொன்றும் பழகி கொண்டு வர வர பிறகு அதை பழகி கொண்டு அங்கால கற்பித்தல் தொடங்கும். அவைக்கு அதான் அந்த நாளையில நடந்த கல்வி முறை. இப்ப இதுல வந்து 2-3 விடயங்களை பார்க்கின்றோம். ஒன்று வந்து உண்மையை சொல்லுவது, மற்றது பிராமணர்களுடைய தகுதி, பூநூலுண்ட தன்மை. அது திருமந்திரத்திலேயும் சொல்லுவார். நூலும் சிக எண்ணுவலிற்பிரமமோ நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம். சிகை வைக்கிறது கருத்து ஞானத்துக்கு அறிகுறி, குடுமி வைக்கிறது. நுண்சிகை ஞானமாம். இதுல நுண்சிகை என்று சொன்ன, ஏன் நுண்சிகை என்று சொன்னார்? பிராமணட்ட குடும்பி வந்து முன்னுக்கெல்லாம் பழிச்சு பின்னுக்கு மட்டும்தான் சின்ன குடும்பி இருக்கும். தலைமுக வாழ்த்து வளர்த்து போட்டு கொண்ட போடுறது இல்லை. எல்லாரும் அந்த காலத்து பிராமணர் முன்னுக்கு வலிச்சிருப்பார்கள், பார்த்திருப்பீர்களா? முன்னுக்கு வலிச்சுதான் பின்னுக்கு குடும்பி. எனக்கு வித்தியாசமா இருக்கிறது, என்னடா முன்னுக்கு யாரும் வலிக்கிறாரு இப்படி காதுல இருந்து. இப்ப அப்படி எல்லாம் செய்கிறது இல்லை. இப்ப எல்லாம் பெருங்குடும்பி. நுண்சிகை ஞானமா, நுண்சிகை ஞானமா. நூலது வேதாந்தம். வேதாந்தம்டா நூல் அறிவு, புத்தகம், உபநிடதம், வேதங்கள், வேதத்தினுடைய முடிவெல்லாம் தெரிஞ்சது. நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமா என்று சொல்லுவார். சீர்காழியில உள்ள அந்தணர்கள் படிக்கிற இடத்துல அந்த மாதிரி தான் முண்டுக்கு வலிச்சாயா பின்னுக்கு குடும்பி வச்சிருப்பாங்க சின்ன சின்ன படிக்கிறவங்க எல்லாரும். அதான் நுண்சிகை என்று சொன்னது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகங்கள் மாறிக்குள்ள அதுகள் மாறுது. ஆனா அவருடைய அர்த்தம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் ஐயர் கொண்ட வச்சிருக்கிறார், ஏன் அவர் பூணல் போட்டிருக்கிறார், ஏன் மற்றவர் பூணல் போட இயலாதோ, இப்படியெல்லாம் கேட்கறதெல்லாம் இருக்கு. ஓடலாம், யார் போட வேண்டாம்னு சொன்னது. நீங்களும் காயத்ரியை முறையா எடுத்து ஒவ்வொரு நாளும் சந்தியா வந்தேன் காயத்ரி மந்திரம் சொல்லி ஜபிச்சா போடலாம். நமச்சிவாயன் ஊட்டட்டுத்தனம் சொல்றதுக்கே நாக்கு வெளியில தொங்க போட்டு கொண்டு திரிகிறோம். ஆண்டு களைச்சி போய் பிறகு காயத்ரி மந்திரம் சொல்றேன்டா இன்னும் கூடி போவேன். அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு இது உண்டு. இது மாதிரி சத்தியங்க. இது ஆறுமனாருடைய இது 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 ஈஸ்வரன் தான் எடுத்து பதிஞ்சிருக்கிறாரு. பாருங்க, ஆறுமனாருடைய பாலபாடன் 4ஆம் புத்தகத்துல என்ன சொல்றாரு ரெண்டு வாசிங்க. சூத்திரனாயினும் ஒழுக்கமுடையவனாயில் பிராமணன் எனப்படுவன். பிராமணனாயினும் ஒழுக்கம் இல்லாதவனாயில் சூத்திரன் எனப்படுவன். பிராமணருள்ளும் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரருண்டு. சத்திரியருள்ளும் பிரம்ம சைத்திரிய வைசிய சூத்திரருண்டு. வைசியருள்ளும் பிரம்ம சைத்திரிய வைசிய சூத்திரருண்டு. சூத்திரருள்ளும் பிரம்ம சைத்திரிய வைசிய சூத்திரருண்டு. அவரவர் நடைகளினாலே அவரவரை பகுத்தறிந்து கொள்ளலாம். ஆறுமனார் புதிய ஒரு பாகுபாட்டை வைக்கிறார். இதுல வந்து சூத்திரன் என்றா இழிந்தவன் என்ற கருத்துல இவர் கொண்டு போறார். சூத்திரன் என்றா இழிந்தவன் என்ற கருத்துல சொல்றார். ஒழுக்கம் இல்லாட்டை சூத்திரன் என்றார். ஒழுக்கம் இல்லாட்டை சூத்திரன் என்ற கருத்துல சொல்றார். இது ஆறுமனாடைய கருத்து. அப்ப பிராமணருக்குள்ளேயும் இருக்குது, இருக்குது, சூத்திரனும் இருக்கிறான், சத்திரியருக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது, இதுக்குள்ளேயும் இருக்குது, அதுக்குள்ளேயும் இருக்குது. அவர் நடைகளினாலே அவரவரை பகுத்தறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய கருத்தின்படி என்று கேட்டால் இதுல வந்து அதாவது பை பர்த் we cannot determine, இது பர்த் ரைட் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனா சூத்திரம் என்றால் கருத்து எல்லாத்தையும் கோர்ப்பது. சூத்திரம் என்றால் எங்களுக்கு தெரியும் கயிறு, மங்கள சூத்திரம் என்று சொல்றது தாலி கயிறு. சூத்திரம் என்றா கயிறு,
அப்ப எல்லாவற்றையும் சமூகத்தின் எல்லா மற்ற வர்ணத்தவர் எல்லாவரைகளையும் ஒழுங்கிணைத்து ஒழுங்கா வச்சிருக்கிறது சூத்திரர்கள். சூத்திரர்கள் இல்லாட்டி நடக்காது. என்ன வயல் வேலையில இருந்து ஃபேக்டரி வேலையில இருந்து காபேஜ் எடுக்கிறது இருந்து தெருவுக்களை சுத்தமாக்குறது இதெல்லாம் தொழிலாளர்கள் இல்லாட்டி நடக்குமோ? இல்லை. அவருடைய அதுக்கு வந்து சமூக ஒழுங்கமைப்பை கட்டமைத்து வைத்திருக்கிறதால சூத்திரர்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ அதுவும் இம்பார்ட்டன்டான ஒன்றுதான், மற்றவோட குறைஞ்சது என்று சொல்ல இயலாது. இதுல எல்லாத்திலையும் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்ற கருத்துல தான் வருகுது. நீ உண்மை சொல்றதுனால நீ பிராமணன் என்ற கருத்தும், ஒழுக்கம் இருக்கிறதுனால பிராமணன் ஒழுக்கம் இல்லாதவன் சூத்திரன் என்ற கருத்தும், வள்ளுவர் சொல்ற அந்தணர் என்போர் அறவோர் அறம் இல்லாதவன் மற்றவன் கீழானவன் என்ற கருத்து, இதெல்லாம் வந்து மேல் கீழ் என்ற கருத்தை சொல்லுது. ஆனா இப்ப இருக்கிற நவீன கருத்தின்படி நான் சொல்லுவது என்னென்று கேட்டால், இந்த பிரம்மா சத்திரிய வைசிய சூத்திரர் என்பது 4 விதமான சமூக பகுப்புகள். ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அதுல உண்டு ஒரு அரசாங்கம் இருக்கும், அரசத்தை வகுப்ப அதுக்குரிய படை இருக்கு, படை இல்லாட்டி அரசு இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தி வெரி பேசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அதுதான் அரசாங்கம் வச்சிருக்கிறது. நான் வயலன்ஸ் எல்லாம் அரசாங்கத்துல கதைக்கலாது. இது ஜவஹர்லால் நேருவே எழுதுவார் மகாத்மா காந்தியின் அகிம்சை இதுல, த வெரி பேசிக் ஃபேக்ட், த கவர்மெண்ட் என்றாலே அங்க ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸஸ் இருக்கும் உண்டு, அது டிஃபென்ஸுக்கு எக்ஸ்டர்னலுக்கு அங்க இருக்கு ஃபோர்ஸஸ், இன்டர்னல் ஃபோர்ஸஸா போலீஸ் இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கோர்ட் சிஸ்டம் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு. இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கோ அவதான் கவர்மெண்ட். அது அந்த பகுதி இந்த மிலிட்ரி மற்ற ஜுடிஷியல் சிஸ்டம், the government servants executing the judicial system, the law and order, அதெல்லாம் வந்து அந்த அரச இதுக்குள்ள வந்து சத்திரியன். அடுத்தது சத்திரியனுக்கு அடுத்தது பிராமணர் என்பது வந்து ஸ்பிரிச்சுவல் என்று மட்டுமல்ல, இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் வரும். ரைட்டர்ஸ், பிலோசபர்ஸ், ரைட்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அந்த இதுக்குள்ள வரும். வைசிய என்றால் எக்கனாமிக், ப்ரொடக்ஷன், ட்ரேட், டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் அவங்களுக்குள்ள வரும். பேங்கிங் எல்லாம் அதுக்குள்ள போயிடும். பிஸ்னஸ் எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் ரெண்டு பேருக்கு தானே, ஃப்ளைட்ல போய்க்க பிஸ்னஸ் கிளாஸ் போடுறது பிஸ்னஸ். அடுத்தது வந்து சூத்திரண்டா ஆல் த லேபரர்ஸ் எல்லாம் வரும். அதுல சூத்திரில் வந்து ஸ்கில் லேபரர்ஸ், அன்ஸ்கில் லேபரர்ஸ். வைத்தியர் எல்லாம் ஸ்கில் லேபராக வருவார், ஒரு துறை சார்ந்து படித்து அந்த தொழிலை செய்கிறார், ஸ்கில் லேபரர்ஸ். அப்ப அப்படித்தான் இப்ப இது இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு வண்டியினுடைய 4 சக்கரங்கள் மாதிரி. வண்டியோட சக்கரங்கள் 4 தேவை. இந்த 4ல ஒன்று சரியில்லாட்டி வண்டி ஓடுமோ? ஓடாது ஐயா. 4ம் சம இருந்தா தான் வண்டி ஓடும். நீங்கள் எந்த சொசைட்டி, எந்த வெல் டெவலப்ட் சொசைட்டி எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கிற சொசைட்டி எடுத்தாலும் சரி, எந்த பிரிமிட்டிவ் சொசைட்டி எடுத்தாலும் சரி, அங்க இந்த 4 கூறுகளும் இருக்கு. 4 கூறுகளும் பேலன்ஸா இருந்தா தான் ஓடும். இதை பேலன்ஸ் பண்ணத்தான் அந்த டெவலப் கண்ட்ரி தங்களோட இமிகிரேஷன் பாலிசிஸ் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு தொழில்துறை சார்ந்தவர்களை இழுப்பார்கள் இல்லையா? இப்போ கனடாவில் எல்லாம் சில தொழில்துறைகளுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு ஒர்க்கிங் பெர்மிட் இருக்குது, எடுத்துக்கொண்டு வரலாம். அதே மாதிரி படித்தவர்களை அட்ராக்ட் பண்றதுக்கும் சிலது இருக்கு, சில டிகிரி ஹோல்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் ஸ்கில்ஸ் இருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் வைசியர்கள், இன்வெஸ்டர்ஸுக்கும் ஸ்கீம் இருக்கு இமிகிரேஷன்ல. இவ்வளவு காசை கொண்டு வந்து இப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இங்க வந்து நீங்கள் ரெசிடென்ட் விசா தரலாம். பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜிஸும் கொடுக்குறோம். என்ன இப்ப 4 விதமான இதுகம் வந்து இமிகிரேஷன்லயும் இன்றைக்கும் இருக்குது. This is how the society moves. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இட்ஸ் அ பேசிஸ். இதுதான் வர்ணாசிரம தர்மத்தினுடைய, வர்ணம் என்கிற தர்மத்தினுடைய அடிப்படை பேசிக்ஸ். ஸோ இன்றைக்கு இதுல வந்து ஏற்றத்தாழ்வு செல்வதில்லை. இது எடியூகேஷனால கூடுனது குறைஞ்சது என்று ஏற்றத்தாழ்வு செல்வதோ, அல்லது ஸ்கில்லால கூடுனது குறைஞ்சது ஏற்றத்தாழ்வு செல்வதோ, அல்லது குணத்தால் ஒழுக்கத்தால் அதுகளால் கூடினது குறைஞ்சது என்று ஏற்றத்தாழ்வு செல்வதோ இல்லை. அது தகாது. இன்றைக்கு பிறகு வந்து நாங்கள் அவருடைய வகிவாகம், இந்த சமுதாய இயக்கத்திலே அவருடைய வகிவாகம், எல்லாருடைய வகிவாகவும் தேவைப்படுது.
அது ஒன்று இல்லாட்டிலும் இந்த சமுதாயம் ஒழுங்காக இயங்க முடியாமல் இருக்கு. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த வாய்ஸ் ஆஃப் சைவத்துல வெப்சைட் இல்லை, அது முகநூல், ஃபேஸ்புக். வாய்ஸ் ஆஃப் சைவம் என்ற ஃபேஸ்புக்கில் இவர் பகிர்ந்திருக்கிறார். ஈஸ்வரன் விருப்பமானாக்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதுல நிறைய லெசன்ஸ் இருக்கு எங்களுக்கு. கொண்டு வந்து உண்மை என்கிற குவாலிட்டி, அந்த உண்மையை எப்பொழுதும் பயப்படாம சொல்றவனுடைய உயர்ந்த தன்மை அது சொல்லப்படுகிறது. மற்றது இந்த இதுகளை ஆன்மீகத்திலும் சரி இதை கற்கிறதுக்கு ஆர்வமும் தகுதியும் இருந்தா சரி. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் நான் போறார். டிசைர். செகண்ட் திங் இஸ் குவாலிட்டியும் இருக்கு. அது ரெண்டும் அதுக்குரிய பேசிக் தகுதி. மூன்றாவது அந்த ஊநூல் தன்மை, அதோட தத்துவம். அதாவது அந்தனர் என்போர் யார், இந்த கேள்விக்குரிய ஒரு அது இது இங்க வந்திருக்குது. வச்சிர சோசிக பரிஷத்துல இருக்குது. ஜக்ஞ பிரக்ஷம் என்ற ஒன்று இருக்கு. ஜக்ஞ பிரக்ஷம் என்றது மகாபாரதத்துல, அங்கேயும் கேட்பார் பிராமணன் யாருன்னு கேட்பார். அங்கேயும் அதிகம் பேர் வந்த இதுல இருந்து. மற்றது வள்ளுவர் சொல்ற, திருமந்திரன் சொல்லுது. அடுத்தது எங்களோட வர்ணாசிரம தர்மம். அடுத்தது அடிப்படை விஷயம், பேசிக் ஆன்மீகம் எல்லாத்தையும் விட நடைமுறையில புறப்பால ஜாதியை பார்த்து ஒருவரை பாகுபடுத்துறது கூடாது. அதுங்களுக்கு எல்லாம் நல்லா ஊறு இருக்குது. யாழ்ப்பாணம் தான் இருக்கு. அது யாழ்ப்பாணீஸ் என்று சொல்றது என்ன மக்களா சொல்லுவார்கள். யாழ்ப்பாணீஸ். யாழ்ப்பாணீஸ்ல இருக்கிற ஒரு விஷயம், அதுகளையும் கொஞ்சம் நீக்கி கொள்ள வேணும். அங்கால போறதுக்கு வந்து மனுஷன் தெய்வமாகறதுக்கு வந்து மனுஷனாக இருக்கணும். என்ன மனுஷனாகிற தன்மையை முதல் பார்த்து கொண்டா பிறகு மனுஷன் தெய்வமாகிறது பிறகு பார்க்கலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் மரக நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. நம பார்வதிபதையே. மகாதேவா. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் போற்றி. சபேசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். சம்பலம். நன்றி ஐயா. நல்லது. நன்றி ஐயா. நீ நாளை இன்றைக்கு சந்திப்போம். என்ன ஓ ஓ நல்லது.